ஹாய், வணக்கம். நிறைய பேர் தங்களுடைய ஞாபக சக்தியை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அல்லது தங்களுடைய குழந்தைகளுடைய ஞாபக சக்தியை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஞாபக சக்தி அப்படிங்கும்போது நம்மளுடைய மூளைக்கு ஒரு எப்படி சொல்கிறது, நம்மளுடைய ஃபோனுடைய இதெல்லாம் தேவையில்லை. அதை நம்மளுடைய ஜிபி பார்த்திங்கன்னா 256 அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா. ஆனால் நம்மளுடைய மூளைக்கு இதை காட்டிலும் 10-20 மடங்கு அதிகமான திறன் இருக்குது, பன்மடங்கு திறன் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது அந்தளவுக்கு ஸ்டோரேஜோட கெப்பாசிட்டி எல்லாம் அதிகம். ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மூலமாகவும் உணவு பழக்க வழக்கங்கள் மூலமாகவும் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, மூளைத்திறனை ரொம்ப கம்மி பண்ணிட்டோம். நம்ம அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபோன் யூஸ் பண்ணும்பொழுது ஏதாவது நம்மளுடைய சிந்தனைக்கு தூண்டுற மாதிரி ஏதாவது நமக்கு வேலை இருக்கா? இல்லை. ஈவன் அந்த ஸ்க்ரீன்லேயே எல்லாமே வந்துடுது. அந்த அந்த ஐக்கானை தொட்டால், அந்த பிக்சரை தொட்டால் அது ஓப்பன் ஆகிடும். ஒரு வயது குழந்தைக்கு கூட ரொம்ப ஈஸியாக அது புரிகிற மாதிரி இருக்குது. ஒரு படத்தை தொட்டால் உடனே இதுக்குள்ளே நம்ம போயிடலாம் அப்படின்னு தெரியுது. நம்ம அதுக்கு யோசிக்கணுன்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஒரு டிவி பார்க்குறோம், ஒரு ஷோ பார்க்குறோம். அந்த ஷோ பார்க்கும்பொழுது, ஒரு மூவியோ ஷோவோ பார்க்கும்பொழுது ஏதாவது நம்மளை யோசிக்க வைக்குதா, சிந்திக்க வைக்குதா, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா எதுவும் கிடையாது. இதுவே ஆரம்ப காலங்களில் பார்த்திங்கன்னா தூர்தர்ஷன் ஒன்று வரும். அதில் சில கேள்விகள், குவிஸ்ஸு இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ நமக்கு கொஞ்சம் சிந்திக்க முடியும். அவங்க கேட்குற கேள்வி அவங்க கொடுக்குற டைமில் நாமளும் கொஞ்சம் சிந்திப்போம். ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் எல்லாம் வெகுவாக குறைஞ்சி போச்சு, காணோன்னு கூட சொல்லலாம். அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம அப்படியே உட்காந்து பார்க்குறோம். ஏதோ ஒன்று நம்ம கண்கள் வழியாக போகுது, அப்படியே வெளியே போயிடுது, அவ்வளோதானே தவிர நம்மளுடைய மூளைக்குள்ளே போய் ஏதாவது ப்ராசஸ் நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. அதுக்கான வாய்ப்புகளே இல்லை. இந்த மொபைல் ஃபோன்லாம் வர்றதுக்கு முன்னாடி லேண்ட்லைன் ஒன்று இருந்துச்சு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வெறும் நம்பர் தான், நோட்டில் குறித்து வச்சுருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு டைரியில் குறித்து வச்சுருப்பாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 30-40 நம்பர் நம்ம ஞாபகத்தில் இருந்துச்சு இல்லைங்களா. அதே மூளை தானே இப்போ நம்மக்கிட்ட. சொல்லப்போனால் அதை காட்டில் இப்போ டபுளாக ட்ரிப்பிளாக தானே ஆகிருக்கணும். 40 நம்பர் நான் ஞாபகம் வச்சுருந்தேன், இப்போ 100 நம்பர் ஞாபகம் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் அதிகமாக 2 நம்பர் தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். ஒன்று நம்ம நம்பர், இன்னொன்று நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம ஸ்பௌஸு இல்லை அம்மா அப்பா, இவ்வளோதான். இந்த நம்பர்ஸ் மட்டும்தான் நம்மக்கிட்ட ஞாபகமாக இருக்குது. ஒருவேளை இந்த ஃபோன் நம்ம கையில் இல்லை, நம்ம எங்கேயோ மறந்து வச்சுட்டு வந்துட்டோம், இல்லை தொலைச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். வாழ்க்கையே இழந்து போன மாதிரி ஒரு பைத்தியம் பிடிச்ச நிலைமைக்கு எல்லாருமே வந்துடுறோம் இல்லையா. ஸோ என்ன காரணம் அப்படின்னா, நம்மளுடைய இரண்டாவது இல்லை முதல் மூளையாகவே இப்போ மொபைல் தான் செயல்படுது. மொபைல் இல்லாமல் நம்மளால் எங்கேயுமே போக முடியல. இதுக்கு முன்னாடியாவது ஏதோ கொஞ்சம் பணம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு கைப்பைன்னு ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம். இப்போ அதுவும் தேவையில்லை. இதுக்கு முன்னாடி ஒரு வாட்சின்னு ஒன்று கட்டிகிட்டு இருந்தோம், டைம் பார்க்குறது. இன்றைக்கி அதுக்கும் தேவையில்லை. எல்லாமே இந்த ஒரே ஒரு மொபைல் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்துருச்சு. கேமரா வேண்டாம், ஃபோனு வாட்ச் வேண்டாம், வேறு என்ன நோட்ஸ் ஏதாவது எடுக்கணுன்னா ஒரு டைரி வேண்டாம், எல்லாமே இதுக்குள்ளேயே வந்துருச்சு. ஸோ இதுவே இப்போ எல்லாம் என்ன பண்ணுதுன்னா, நாம் யாருக்காவது ஒரு விஷயம் அனுப்பணும் அப்படின்னா அதை வச்சே தெரிஞ்சுக்குது இவங்க இந்த பர்டிகுலர் டேட்டில் ஒரு விஷயம் அனுப்புகிறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸாக அடுத்து அதே மாதிரி டைமில் ரெஃபரன்ஸை கொடுக்குது. நம்மளுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுது, 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் ஃபோட்டோஸ் தொகுப்பை கொடுக்குது. இப்படி எல்லாத்தையுமே இந்த ஃபோனே செய்கிறதுனால நம்ம மூளைக்கான வேலைன்றது சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லலாம். அதனால தான் நம்மளுடைய ஞாபக சக்தி அப்படிங்கிறது குறைஞ்சி போயிட்டுருக்கு. மனிதனுடைய ஆயுட்காலம் குறையுது அப்படின்னு சொல்கிறது. ஆயுட்காலம்னு ஒன்று குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஞாபக சக்திங்கிறது ரொம்பவும் குறைஞ்சி போச்சு. இதுக்கு காரணம் நம்மளுடைய இந்த மூளைக்கு நம்ம பயிற்சி கொடுக்காமல் இருக்கிறதுனால தான். மூளைக்கு எப்படின்னா பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எப்படி ஒரு கேணி இறைக்க ஊறுமோ அதே மாதிரி நம்மளுடைய மூளைக்கு சரியான வேலை கொடுத்துக்கிட்டே இருக்க அதில் அது அதனுடைய சிந்தனை சக்தி அதிகமாக தான் ஆகுமே தவிர வீணாக போகாது. ஆனால் இன்னொன்று இருக்குது ரிவர்ஸாக. எப்படின்னா ஓவர் திங்கிங் அப்படிம்பாங்க. அந்த ஓவர் திங்கிங் பண்ணிட்டு, அதாவது ஒரே விஷயத்தை திருப்பி அதையே நினச்சி ஃபீல் பண்ணுறது. அதுவும் குறிப்பாக நெகட்டிவ் தாட்ஸை நினச்சிக்கிட்டே இருந்து ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனால மூளையினுடைய திறன் கம்மியாகும். இதுவே நம்ம ஒரு கணக்கு போடுறதன் மூலமாகவோ அல்லது ஒரு வினாவிடை குவிஸ் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுறோமோ அப்போயெல்லாம் மூளையின் திறன் கம்மியாகாது. ஆனால் எப்போ நம்ம நெகட்டிவ் தாட்ஸை திருப்பி ரிப்பீட்டிவாக உள்ளே நினச்சிட்டே இருக்கோமோ, நான் இதை செய்யலை, அது செய்ய முடியாமல் இருக்கேன், இதெல்லாம் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, இப்படி நம்ம ஒரு மாதிரி ஜங்க் மாதிரி நம்ம ஆக்கும் பொழுது அந்த இடத்துல அதனுடைய வேலைத்திறன் கம்மியாகுது. எப்படி நம்மளுடைய சிபியூவில் நம்ம அதிகமாக நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அதுக்கப்புறம் ஸ்லோ டவுன் ஆகிடும் நம்ம சிஸ்டம்.
இல்லையா? அதே மாதிரி நம்ம வந்து தேவையற்ற விஷயங்களை ரொம்ப அதிகமாக உள்ளே போட்டு வச்சுருந்தோம்னா வேணும்னா மூளையினுடைய சிந்தனை திறன் கம்மியாகுமே தவிர, நல்ல விஷயங்கள் நம்ம எவ்வளோ 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 கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அதனுடைய சிந்தனை திறன் வந்து அதிகமாக தான் ஆகும். அதனால தான் நம்ம வந்து சின்ன வயசில் படித்த பாபா பிளாக் ஷீப் எல்லாம் கூட இன்னும் ஞாபகம் இருக்குது அப்படின்னா, அதை வந்துட்டு ஒரு ரெப்படேட்டிவாக நமக்கு வந்துட்டு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த டீச்சர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க, செகண்ட் டே, தேர்ட் டே, ஃபோர்த் டேன்னு ஒரு வருஷம் ஃபுல்லாக நம்ம வந்து அதே பாட்டை தான் காலையிலேருந்து போனதுலேருந்து பாடிட்டுருப்போம். அந்த ரைம்ஸ் நமக்கு பாடி 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 நம்மளுடைய ஆழ் மனதில் போய் ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ கேட்டாலும் நம்மளால் அந்த பாபா பிளாக் ஷீப்பை சொல்ல முடியும், ஜானி ஜானி எஸ் பாப்பாவை சொல்ல முடியும் இல்லையா? அந்த மாதிரி தான் நாம் எந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு வேணும்னு நினைக்கிறோமோ, இது என்னுடைய ஞாபக சக்தியில் இருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை திருப்பி திருப்பி நினைக்கிறோம். ரெப்பிட்டேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஆனால் நம்மளுடைய ரெகுலர் ரொட்டீன் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெப்பிட்டேஷன் எது பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நெகட்டிவ்ஸு தான். அன்றைக்கி வந்து அந்த அம்மா இப்படி சொல்லிட்டாங்க, என் நாத்தனார் இப்படி சொல்லிட்டாங்க, என் மாமியார் இப்படி சொல்லிட்டாங்க, என் தங்கச்சி என் அக்கா இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு ஏதோ ஒரு பிரச்சனையை நம்ம எடுத்துகிட்டு அதை நம்ம வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது எப்படி என்ன சொல்லலாம், அது எப்படி இந்த மாதிரி பேசலாம் அப்படின்னு நம்மளே அறியாமையே நம்மளுடைய மூளை வந்து என்ன பண்ணோன்னா ப்ராசஸ் பண்ணி அதை ஆழ் மனசில் கொண்டு போய் ஸ்ட்ராங்காக ஸ்டோர் பண்ணி விட்றோம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நெகட்டிவ் எப்போ வந்து நாம் இந்த நெகட்டிவ்ஸை திருப்பி திருப்பி நம்ம ரிப்பீட் பண்ணி நம்ம உள்ளே கொண்டு போய் வைக்கிறோமோ, இந்த மூளைக்கு வந்து இந்த ஆழ் மனதுக்கு வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, நடந்தது ரியாலிட்டியில் நடந்தது அது வந்து ஒரே ஒரு தடவை தான் இருக்கும். அவங்க தப்பாக நம்மளை பேசுனது ஒரே ஒரு வாட்டி தான் இருக்கும். ஆனால் நம்ம இதை திருப்பி திருப்பி நினைக்கும் பொழுது என்ன ஆகும்னா, அத்தனை வாட்டியும் இது பேசுன மாதிரியே இந்த ஆழ்மனம் நினச்சிக்கும். அதனால தான் வந்து ஆழ்மனதை வந்து நம்மளால் ப்ரோக்ராம் பண்ண முடியும், சப்கான்ஷியஸ் மைண்டை நம்மளால் ட்ரெயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய ஆராய்ச்சிகள் வந்து இப்போ நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு. பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆகட்டும், ட்ரெயின் யுவர் மைண்ட் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படின்னா நம்ம மைண்டை நம்மளால் ட்ரெயின் பண்ண முடியும், நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை ட்ரெயின் பண்ண முடியும். எனக்கு என்ன வேணுமோ அதை வந்து என்னால் ஈர்க்க முடியும், என் லைஃப்பை நான் டிசைன் பண்ண முடியும். இத்தனையும் முடியும் அப்படின்னாலும் நாம் ஏன் முடியாமல் இருக்கோம் அப்படின்னா, நாம் நல்ல விஷயங்களை வந்துட்டு நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் கொண்டு போகாமல் தேவையற்ற விஷயங்களை சப்கான்ஷியஸ் மைண்டில் வச்சுட்ருக்கோம், ஆழ்மனதில் கொண்டு போய் வச்சுட்ருக்கோம். அப்போ என்ன பண்ணணும், தேவையற்ற விஷயங்களை நாம் அடிக்கடி ரிப்பீட் பண்ணுறதை விட்டுட்டு திருப்பி நினச்சி பார்க்குறத விட்டுட்டு நல்ல விஷயங்களுக்கு அந்த மாதிரியான முக்கியத்துவத்தை கொடுக்கலாம். அப்புறம் எந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு ஞாபகம் இருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த ஒரு விஷயத்துக்காக நான் திருப்பி வந்து அதை ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். திருப்பி அதை வேறு வகையில் நம்ம ஞாபகப்படுத்தி பார்க்கலாம், தொடர்பு படுத்தி பார்க்கலாம். மைண்ட் மேப்பிங் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு படுத்தி நம்மளுடைய மைண்டில் அதை ஸ்டோர் பண்ணலாம். ஒன்ஸ் அது ஆழ் மனசுக்குள்ளே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது வந்து மறக்கவே மறக்காது. எனி டைம் அது நம்ம வந்து நமக்கு எப்போ வேணுமோ அது அப்போ வெளியே வந்துடும். அதனால ஃபஸ்ட்டு நம்ம எதை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம வந்து முடிவு பண்ணிக்கணும். நல்ல விஷயங்களை மட்டும் ஸ்டோர் பண்ணணும். தேவையில்லாத நெகட்டிவ் விஷயங்களை நம்ம வந்து அது மைண்டில் வந்தால் கூட அது பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அதை ஒதுக்கிடணும். நம்பர் 2, அது எவ்வளோ தடவை நம்ம ரிப்பீட் பண்ணுறோம், அந்த ரெப்பிட்டேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வந்து எப்பயுமே நல்ல விஷயங்களை கொஞ்சம் தேடி கஷ்டப்பட்டு தான் நம்ம வந்து ரிப்பீட் பண்ணணும், ரெப்பிட்டேஷன் கொண்டு வரணும். நெகட்டிவ்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட வந்துடும். எப்படி நம்ம மொபைல் சிஸ்டமில் வந்துட்டு தேவையற்ற விஷயங்கள் பாப்பப் ஆகுதோ, நமக்கு தேவையே இருக்காது, அதெல்லாம் பாப்பப் ஆகும். ஆனால் ஒரு நல்ல விஷயம் நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் தேடி ப்ரௌசரில் டைப் பண்ணி போய் தான் நீங்கள் தேடணும். அந்த மாதிரி நல்ல விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் சிரத்தை எடுத்து தான் நீங்கள் வந்துட்டு ரிப்பீட் பண்ணி ஸ்டோர் பண்ணணும், ஆழ் மனசில் கொண்டு போகணும். நம்பர் 3, இதுக்கு வந்து சில பயிற்சிகளும் இருக்குது. நம்மளுடைய மூளையில் இருக்கிற நியூரான்ஸ்க்கு வந்து எப்படின்னா, கொஞ்ச நாள் ஒரு விஷயத்தை செய்யாமல் விட்டோம்னா அது அப்படியே வந்துட்டு என்ன ஆகும்னா செயலிழந்து போகும். இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டு செயலிழந்து போயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் இடங்களுக்கு நம்ம சில தூண்டுதல்களை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போது நான் இந்த கையை தூக்கணும், இந்த விரலை இப்படி அசைக்கணும் அப்படின்னா என்னுடைய மூளையிலேருந்து சிக்னலிங் வரும், கைக்கு வரும், கையை தூக்கு, இப்படி கையை அசை அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? இது வந்து அப்படியே வயசு வயசா நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து இப்படியே மாற்றியும் நடத்திக்கலாம். எப்படின்னா, என்னுடைய இந்த கையை தூக்குவதன் மூலமாக பர்டிகுலராக இருக்கிற அந்த நியூரான் வந்து இயக்கப்படும் அப்படின்றதும் உண்மைதான். இது வந்து 2 வே. அங்கேருந்து இங்கே சிக்னல் வர மாதிரி இங்கேருந்து அங்கே நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். ஒரு உதாரணத்துக்கு நம்மெல்லாம் சின்ன வயசுலலாம் அந்த கேம்ஸ் விளையாடுவோம், ஸ்டோன் பேப்பர் சிசர்ஸ் விளையாடுவாங்க குழந்தைகள், பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் பிரெயினை வந்து ஆக்டிவேட் பண்ணும். அதே மாதிரி இந்த மாதிரிலாம் சில கேம்ஸ் பண்ணுவாங்க இல்லையா? இந்த மாதிரி பண்ணும்பொழுது பர்டிகுலராக ஒரு இடத்துல நம்மளுடைய நியூரான்கள் தூண்டப்படும். அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி இப்படி ஒரு கேம்லாம் விளையாடுவாங்க, சாரி வரல, இப்படி
அண்ட் தென் இப்படி. இதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிங்கன்னா, கொஞ்சம் கான்ஷியஸாக பண்ணிங்கன்னா வரும். ஆரம்பத்தில் நம்ம வந்து ஒன்றொன்னா இப்படி விட்டு 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 பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு வரலையும் கஷ்டப்பட்டு இது பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒரு கை இப்படி, ஒரு கை ஒன்றில் இப்படி, அடுத்து வந்து இப்படி மாறும். இது இப்படிலாம் பண்ணும் பொழுது நம்ம கஷ்டப்பட்டு நம்ம வந்து கொஞ்சம் கான்ஷியஸாக பண்ணும்பொழுது அந்த பர்டிகுலர் மூளையில் இருக்கிற நியூரான்கள் தூண்டப்படும். அப்போது அதனுடைய சிந்தனை சக்தி, ஞாபக சக்தி இதெல்லாம் வந்து கூடும். இல்லைன்னா யூஸ் பண்ணாத ஒரு பொருள் வந்து இப்படி வீணாக தானே போகும். நம்ம வீட்டில் இருக்கிற கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற பார்க்குற பொருட்களே அப்படி தானே, அது வந்து வீணாக தான் போகும். அதே மாதிரி நம்மளுடைய மூளையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணலைன்னா வீணாக போகும். அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ரைட் ஹேண்டராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரைட் ஹேண்டில் எழுதுவாங்க. அவங்கள என்ன பண்ணலாம், கொஞ்சம் பர்பஸாக லெஃப்ட் ஹேண்டில் எழுத வைக்கலாம். நான் வந்து இதை கொஞ்ச நாள் வந்து ஒரு பேஜ் மட்டும் லெஃப்ட் ஹேண்டில் எழுதி பார்த்தேன். ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப நேரம் ஆச்சு. அதுவே ஒரு 10 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த லெட்டர்ஸும் அழகாக கூட இருக்குது, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. ஃபஸ்ட்டு தடவை ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் அதை வந்து ரிப்பீட்டாக பண்ணும்பொழுது இதுவும் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இது இங்கே நம்மளுடைய இது ரொம்ப ஈஸியாக வருதுன்னா என்ன அர்த்தம், பர்டிகுலராக அந்த இடத்துல நியூரான்ஸ் தூண்டப்பட்டு விட்டது, ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ரைட் ஹேண்டில் ப்ரஷ் பண்ணுறவங்களா இருந்தால் லெஃப்ட் ஹேண்டில் பண்ணலாம். நான் வந்து அதை ஒரு ப்ராக்டிஸாக இப்போ பண்ணிகிட்ருக்கேன். எப்படின்னா மார்னிங் வந்து ரைட் ஹேண்டில் பண்ணால் நைட் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டில் பண்ணுறது. ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, இங்கே குத்திக்கிறது அங்கே குத்திக்கிறது, அப்புறம் வந்து மூமெண்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அது ஈஸியாகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சில விஷயங்களை கொஞ்சம் நம்மளை சிரத்தை எடுத்து புஷ் பண்ணி தான் இந்த மாதிரியான வேலைகளை செய்யணும். ஆனால் நம்ம மூளை வந்து எப்பயுமே என்ன பண்ணோம் அப்படின்னா, ஈஸியாக இருக்கிறத செஞ்சுட்டு போ அப்படின்னு தான் நம்மளை சொல்லும். அப்படி லைட்டாக ஈஸியாக எதெல்லாம் முடியுமோ அப்படி தான் செஞ்சுட்டு போகணும்னு நினைக்கும். அதனால தான் சோம்பேறிகள் தான் வந்துட்டு பல இன்வென்ஷன்ஸ் எல்லாம் புது கண்டுபிடிப்புகள்லாம் பண்ணவங்கலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சோம்பேறிகள். அந்த வேலையை எப்படி சுருக்கி செய்யலான்றதுக்காகத்தான் பல மிஷின்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி சோம்பேறிகள் கிட்ட தான் நீங்கள் ஒரு வேலையை சொன்னீங்கன்னா அதை எப்படி ஷார்ட்கட்டாக முடிக்கலான்றதுக்கான ஒரு புது யுத்தியை அவங்க கண்டுபிடிப்பாங்க. ஸோ அங்கேயும் மூளையை உபயோகிச்சு தான் ஆகணும் இல்லையா. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்மளுடைய செயல்களை, நம்ம உறுப்புகளுக்கு கொடுக்கக்கூடிய செயல்களை நம்ம கொஞ்சம் மாற்றி கொடுக்கும் பொழுது நம்மளுடைய நியூரான்ஸை ஆக்டிவேட் பண்ணலாம். அண்ட் தென் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உணவில் சரியான உணவு, அதாவது நம்மளுடைய மூளைக்கு தேவையான உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். இதில் வந்து குட் ஃபேட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அவகேடோஸ், பாதாம், இந்த மாதிரியான நட்ஸில் இதிலெல்லாம் வந்து மூளைக்கு தேவையான சத்துக்கள் அதிகமாக இருக்குது. அதை நம்ம அதிகமாக கொடுக்கணும். ஒருவேளை பத்தலை, உணவு மூலமாக பத்தலை அப்படின்னா சப்ளிமெண்ட்ஸாக கொடுக்கலாம். அப்புறம் வல்லாரைக்கீரை, அதன் மூலமாக எடுக்கப்பட்ட எசன்ஸ், சாறு, ஜூஸஸ் அந்த மாதிரிலாம் விற்கிது இல்லையா, அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதையெல்லாம் நம்ம சேர்ந்து நம்ம கடைப்பிடிக்கும் பொழுது நம்மளுடைய மூளைத்திறன் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் நாம் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை நான் சரி பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னாலே அந்த விஷயத்தை நம்மளால் சரி பண்ண முடியும். என்றைக்கு ஒரு அவேர்னஸ் நம்ம மைண்டில் வந்துருச்சோ அப்போ வந்து நம்மளால் அந்த விஷயத்தை ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய ஞாபக சக்தியை அதிகரிக்கணும் அப்படின்ற அவேர்னஸ் உங்கள் மைண்டில் வந்துருச்சு அப்படின்னாலே அதை என்னென்னலாம் பண்ணலாம், அதுக்கான வழிகள்லாம் என்ன இருக்குது அப்படின்னு உங்கள் கண்ணில் பட ஆரம்பிச்சிடும். அதை எல்லாமே நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட்.